நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம்டா மாப்பிளை, தேனியில இருந்து. வழக்கம் போல இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 அப்புறம் எபிசோட் 94 வீடியோ பாக்குறவங்களா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டிட்டு போயிருங்க. நம்ம கதைக்கு வருவோம். வீடியோ நீங்க வழக்கமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் 6 நான் எந்த வேலையும் இந்த ஒரு வாரமா பண்ணிருக்க மாட்டேன். அது ஏன்னா ஒன்னு என் கால் சரியில்லை, 2 என் மைண்ட் சரியில்லை. கால் சரியில்லாத காரணமும் மைண்ட் சரியில்லாத காரணமும் ஒரே விஷயம் தான். அந்த 21 கிலோமீட்டர் பெங்களூர் போய் ஓட்டு வந்தா தெரியுமா, அதான் காரணம். This is an unwanted statement irrelevant to the current situation. அதுக்கும் நீ ஜிம்முக்கு போறதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நான் ஜிம்முக்கு போகாமலாம் இல்லை நண்பர்களே, நான் ஜிம்முக்கு போறேன். ஆனா ஹெவியா வெயிட் தூக்கல, அதான் வித்தியாசம். புரியல, இருங்க நான் தெளிவா சொல்றேன். அதாவது ஒரு 21 கிலோமீட்டர் பெங்களூர் போய் ஓடிட்டு வந்தேன்னா அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். அதுல இருந்து ஒரு வாரம் கிற்கலா தான் சுத்துவேன். ஏன் ப்ரோ 21 கிலோமீட்டர் ரெக்கவரி ஆக இவ்வளவு டைம் ஆகுமாண்ணா? இவ்வளவு டைம் ஆக்சுவலா ஆகாது. ஏன் இவ்வளவு டைம் எனக்கு ஆகுதுன்னா, ஒரு 150 நாளா நான் டெய்லியும் ரெஸ்டே இல்லாம ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி ரன்னிங் போறேன். ரன்னிங்க்கு வார்ம் அப் வார்ம் டவுன் பண்ணணும். அது போக எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்தனிங் பண்ணேன். அது போக 6 பேக் ஆக ஜிம்முக்கு போறேன். அதுவும் வாரத்துக்கு 6 நாள் போறேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியா பண்ணிட்டு இருந்தா எப்படி பாடி கண்டிஷன் பெட்டர் ஆகும்? அதுக்காண்டி தான் பல முடிவுகளை வரிசையா எடுத்துட்டு இருக்கேன். அது அடுத்த வீடியோல வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அப்படி வீடியோ வரணும்னா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எப்படி ரன்னிங்கும் ஜிம்மும் கொஞ்சம் உழப்படியா போதோ அதே மாதிரி டயட்டும் உழப்படியா தான் போகுது. எனக்கு வீட்டில் வெஜ் பிரியாணி அதெல்லாம் லைட்டா போட்டேன். அதை முடிச்சுட்டு சரியான எடிட்டிங் ஒர்க்கு வெறிகொண்டு பண்ணிட்டு இருந்தேன் வழக்கம் போல. இப்போ இந்த டயலாக் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதால ரொம்ப டைம் இருக்குது. இருந்தாலும் வேமா முடிக்கின்றா சொல்லி அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே மாலை வேலையாயிருச்சு. சரி ஓகே ஃப்ரெஷ் ஆயிட்டு நண்பர்களை பார்க்க நண்பர்கள் கடைக்கு ஜூட்டு விட்டாச்சு. அங்க போனா தெரியுது நண்பர்கள் இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டில் வர மாதிரி நண்பர்கள் டெய்லியும் புது மாலை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே கொஞ்ச நேரம் பேச்சை போட்டு நாளைக்கு காலைல கோயிலுக்கு போறோம். அதனால அது கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வாங்கணும். மார்க்கெட்ல அலைஞ்சிருந்து எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு அப்படி நண்பர்கள் வளர்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வீட்டு பக்கம் திரும்பியாச்சு. நீங்கள் ஏதாச்சும் முடிச்சுங்க நண்பர்களே?